ஸ்டார்ட் பண்ணலாம். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல 4th லெசன் ஜியாமெட்ரி வடிவியல் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம அல்ஜிப்ரா லாஸ்ட் கிளாஸோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கோவை படி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூ லெசன் வந்து ஜாமெட்ரி வடிவியல். ஸோ வடிவியல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் தான் நீங்க இங்க பார்க்க போறீங்க. காம்பஸ், ப்ரொடெக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து பார்க்கல. ஸோ டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல என்னென்ன இருக்கு, பேசிக் விஷயம் எல்லாம் பார்க்க போறீங்க. அப்புறம் வந்து அல்ஜிப்ரால இருந்து எம்சிக்யூ லாஸ்ட் 10 மினிட்ஸ் முடிஞ்ச பாடத்துல இருந்து எம்சிக்யூ இருக்கு. ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னைக்கான ஜிகே கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஜெனரல் டாபிக் கொஸ்டின், சரிங்களா? ஸோ ஒரு ஒரு நாளைக்கு நம்ம பாக்குறோம். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஜெனரல் டாபிக். ஹவு மெனி கலர்ஸ் ஆர் தேர் இன் ரெயின்போ? ரெயின்போல எவ்வளவு கலர்ஸ் இருக்கு? 7 கலர்ஸ் விப்ஜிஆர். என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. 7 கலர்ஸ். ஓகே. Who invented the telephone? Alexander Graham Bell. Who invented the telephone? How many are there in leap year? Leap yearல ஒரு வருஷத்துல எவ்வளவு நாட்கள் இருக்கும்? 366 days. What is the national sport of India? Hockey. National sport of India வந்து hockey. How many sides does hexagon have? 6 sides. So இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் டாபிக்ல ஒரு சயின்ஸ், ஒரு ஜெனரல், 2 ஜெனரல், ஒரு மேக்ஸ், ஸோ ஒரு வந்து காமன் கொஸ்டின். ஸோ மொத்தமா 5 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு பார்ட்ல இருந்தும் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே ஃபில் ஆகுற மாதிரி தான் டெய்லி ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி 5 கொஸ்டின் நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய இந்த ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய நீங்க படிக்கக்கூடிய புக்ல இருந்து இருக்கக்கூடிய கொஸ்டினும் ஜென்ரலா இருக்கிற கொஸ்டினும் தான் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம புக்ல நீங்க படிக்கக்கூடிய ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க புக்குக்குள்ள இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் வருது. பட் நமக்கு வந்து அது மறந்து போயிடும். ஸோ சயின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க புக்ல இருந்து தான் மோஸ்ட்லி இருக்கும் ஜிகே கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள். நீங்க லாஸ்ட் டேர்ம்ல வந்து படிச்சிருப்பீங்க, ஆங்கிள்ஸ் படிச்சிருப்பீங்க, கோணங்கள், டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ். என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு? பேசிக்கா நீங்க ஒரு 3 ஆங்கிள்ஸ், 4 ஆங்கிள்ஸ், 5 ஆங்கிள்ஸ், 6 ஆங்கிள்ஸ்ன்னு பார்த்திருப்பீங்க. இவ்வளவு டைப்ஸ் பார்த்தேன் அப்படின்னு. அது என்னென்னன்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஐடியா இருக்கா? நீங்க லாஸ்ட் டேர்ம்ல அதை தான் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுல ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? என்னென்ன ஆங்கிள்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறதுல வந்து கோணங்களின் வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன அந்த கோணங்களை பொறுத்துதான் முக்கோணங்கள் உருவாகின்றன. ஸோ அப்ப அந்த கோணங்கள் என்னென்ன கோணங்கள் உள்ளது அப்படிங்கிறதுல ஏதாவது ஐடியா இருக்கா? நம்ம இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் லாஸ்ட் இதுல வந்துட்டு டேர்ம்ல வந்து இந்த ஆங்கிள்ஸ்லாம் லாஸ்ட் டேர்ம்ல உங்களுக்கு வந்து ஆங்கிள்ஸ் தான் மொத்தமா டாபிக்கே வந்து அதுதான். லைன்ஸ், ரேஸ், ஆங்கிள்ஸ் இததான் பார்த்திருக்கீங்க. ஸோ ஆங்கிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள், ஸ்ட்ரெயிட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இதெல்லாமே நீங்க லாஸ்ட் டேர்ம்ல பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா பார்த்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அது தெரியும். அதை ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம்னா திருப்பி வந்து ரிவைஸ் பண்ணிக்கிறோம். என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை திருப்பியும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் என்னென்ன கொடுத்திருக்காங்க, குறுங்கோணம், விரிகோணம், செங்கோணம், நேர்கோணம், பூஜ்ய கோணம் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் டைம் நீங்க பார்த்திருப்பீங்க.
சோ அது என்னென்ன ஆங்கிள்ஸ் இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சோ அதை வந்து ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதை பேஸ் பண்ணி தான் கோணங்கள் வந்து உருவாகின்றன. சோ இது ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா கோணமானது நம்மளை நோக்கி இருந்த அக்யூட் ஆங்கிள் குறுங்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குறுங்கோணம் அப்படிங்கிறது வந்து 0 to 89. ரைட் ஆங்கிள் அப்படின்னா செங்கோணம், அது எக்ஸாக்டா 90 டிகிரி. அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா 90க்கு மேல 180 வரைக்கும் அப்டியூஸ் ஆங்கிள், அத விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் அப்படின்னா நேர்கோணம், எக்ஸாக்டா 180 டிகிரி. சோ இந்த கோணத்தினுடைய அமைப்புகள் பாருங்களேன். இந்த பார்த்தா இது வந்து ஒரு சர்க்கிள்ல ஹாஃப் அ சர்க்கிள் வந்துடுச்சுன்னா அது என்னது, அரை வட்டமா வந்தாச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் இல்லையா? சோ அந்த அரை எக்ஸாக்ட் ஹாஃப் போர்ஷன் வந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள். சோ அந்த எக்ஸாக்ட் ஹாஃப்லயும் குறுக்கிட்டோம்னா அது குறுங்கோணம். அக்யூட் ஆங்கிள தான் குறுக்குறோம், குறுங்கோணம். அந்த அரை வட்டத்துல இருந்து அந்த அரை வட்டத்துல எக்ஸாக்ட் ஹாஃப் போர்ஷன்ல இருந்து கொஞ்சம் மேல போச்சு அந்த கோணத்தின் அளவு அப்படின்னா அது என்னாச்சு, விரிகோணம். ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னா சுழல் கோணம், அதாவது 0ல இருந்து 360 வரைக்கும் சுத்துறத வந்து ரெஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் ரொட்டேஷன். ஓகேவா? ஃபுல் ரொட்டேஷன் வந்து முழுமையடைதல் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ்ல அக்யூட், அப்டியூஸ், ரைட், ஸ்ட்ரெயிட், ரெஃப்ளெக்ஸ், ஃபுல் ரொட்டேஷன், இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நீங்க பார்த்திருக்கீங்க. சோ இதுல இருந்தே தான் முக்கோணங்கள் நீங்க பார்க்க போறீங்க. சரியா? இதுல நீங்க என்ன பார்த்திருக்கீங்களோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள், இதுல அக்யூட் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளுக்கு சில டைப்ஸ் இருக்கு. என்ன ட்ரையாங்கிள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ஒரே நிமிஷம். நம்ம உங்க புக்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம். இத நம்ம என்னென்ன கோணங்கள் ஆங்கிள்ஸ் பார்த்தோமோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்பீங்க. சோ கோணங்கள் பார்த்ததுக்கு ஈக்குவலண்டா ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்க்க இந்த கோணங்கள் நமக்கு கிளியரா இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு முக்கோணம் வந்து கரெக்டா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி வந்து நமக்கு வந்து அக்யூட் ஆங்கிள், அக்யூட் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம எப்படி ட்ரையாங்கிள்ஸை வந்து செக்ரிகேட் பண்றோங்கிறது ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ உங்க புக்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம இந்த பாடத்துல இருந்து கத்துக்க போறோம், கற்றலின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஓகே, இப்போ நீங்க என்ன பாத்தீங்க, கோணங்கள் பாத்தீங்க இல்லையா? சோ கோணங்கள்ல வந்து கோணங்கள் எப்படி மார்க் பண்றதுங்கிறது கூட நம்ம இன்னும் வந்து ஃபுல்லா பார்க்கல. நம்ம கோணத்துல வந்து என்னென்ன டிகிரில இருந்து எந்தெந்த டிகிரி வரைக்கும் வந்தா அந்த கோணத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இப்ப ட்ரையாங்கிள்ல வந்துட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள் எப்படி உருவாகுது, டு அப்ளை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். இப்போ ஒரு குறுங்கோணம், ஒரு விரிகோணம், ஒரு நேர்கோணம், இதெல்லாம் ட்ரையாங்கிள் உருவாகும் உங்களுக்கு. அந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ஷேப் இருக்கும், அதாவது சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா ஒரு அன்ஈவனா இருக்கா? ட்ரையாங்கிள் பார்த்தா எல்லாம் ஈக்குவலா இருக்கா? இந்த ட்ரையாங்கிள் பார்த்தா ரெண்டு சைடு ஈக்குவலா, இது எதுவுமே ஈக்குவலா இல்ல. அப்போ சமபக்கம், இரு சமபக்கம், அசமபக்கம். ஆனா ட்ரையாங்கிளுடைய 3 சைட் ஆஃப் ஆங்கிள்ஸ ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி அப்படிங்கிறது காட்டும் உங்களுக்கு. அது எப்படி அப்படிங்கறத பாக்குறது தான் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் கான்க்ருவன்சி ஆஃப் ட்ரையாங்கிள், டு நோ த கிரைட்டீரியா ஃபார் கான்க்ருவன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், முக்கோணத்தின் கோணங்களின் கூடுதல் பண்பை பயன்படுத்தல். அதாவது ஒரு 3 சைடு இருக்கிற முக்கோணத்தை சேர்த்தனோம்னா
அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆங்கிளுடைய வேல்யூ வந்து 180 டிகிரி வரும் உங்களுக்கு. அந்த 180 டிகிரி எப்படி வருது அப்படிங்கறத தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். அதுதான் வந்து முக்கோணத்தின் கோணங்களின் அப்படின்னு சொல்றது. அடுத்தது சர்வசம முக்கோண கருத்தை புரிந்து கொள்ளுதல். அதாவது ஒரு ட்ரையாங்கிளுக்கும் இன்னொரு ட்ரையாங்கிளுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பத்தி பேசுறதுதான் சர்வசம முக்கோண கருத்து அப்படிங்கிறது. ட்ரையாங்கிள் இப்போ இதுல வந்து 3 ஈச் சைட் 3 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதனுடைய காப்பி மாதிரியே இன்னொன்னு கான்குவன்ஸ்ல இருக்கும். சோ அப்படி இருந்ததுன்னா அதனுடைய பண்புகள் என்னென்ன அப்படி அது எப்படி உருவாகிறது, அதனால என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது. அடுத்தது முக்கோணங்களின் சர்வசமத்தன்மைக்கான கொள்கைகள். சோ கான்குவன்ஸா இருக்கணும்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா, அது என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பாடத்துல 3 கான்செப்ட் பார்க்க போறோம். ஒன்னு வந்து ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, ரெண்டாவது கான்குவன்ஸ், மூணாவது அந்த கான்குவன்ஸ்க்கான ரூல்ஸ். ஸோ 3 டாபிக்ஸ் இந்த லெசன்ல. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்னா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து 2 லைன்ஸை வந்து முக்கோணத்தின் வகைகளை வந்து 2 டைப்பா பிரிக்கலாம்ப்பா. ஒண்ணு வந்து பக்கங்கள், நான் இப்ப சொன்னேன் இல்லையா, போர்டுல போட்டேன், சமபக்கம், இருசம பக்கம், அசம பக்கம். ரெண்டாவது கோணங்களை அடிப்படையாக கொண்டு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து 2 டைப்ஸா ஸ்பிளிட் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள்ஸ், ரெண்டையுமே வச்சு செக்ரிகேட் பண்ண முடியும். ஸோ பேஸ்ட் ஆன் த சைட்ஸ் வச்சு பார்த்தோம்னா ஒரு 3 டைப் வரும். பேஸ்ட் ஆன் த ஆங்கிள்ஸ் வச்சு பார்த்தோம்னா 3 டைப் வரும். சோ இப்போ உங்களுக்கு வந்து பாருங்க இங்க சிமுலேஷன்ல இங்க வந்து ஆங்கிள்ஸ் வச்சும் கொடுத்திருக்காங்க, சைட்ஸ் வச்சும் கொடுத்திருக்காங்க. சாரி, the triangle is equilateral triangle, சமபக்கம், acute. எல்லா சைட்ஸ்மே from its sides 3 equal sides. இங்க பாருங்க 5 5 5. கோணங்களும் என்ன, ஒவ்வொரு கோணமும் 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி. சோ இப்போ நான் ஏதோ ஒரு பாயிண்ட இப்போ மாத்துறேன் பாருங்க. சோ நான் ஒரு பக்கத்தை புடிச்சு இழுக்கும் போது அதனுடைய பக்கங்களும் மாறுகின்றது, கோண அளவும் மாறுகின்றது. ஆனா இங்க ஒரே ஒரு 56 52 70 56.5 6 70.9 இதனுடைய சைட்ஸ் மாறலாம். ஆனா கோணங்களும் மாறும்போது இந்த கோணங்களின் கூடுதல் வந்து 180க்கு மேல போகாது. மூணையும் ஆட் பண்ணுங்க. கோணங்கள் வந்து மூன்றையுமே ஆட் பண்ணீங்கன்னா 56.5 52.6 70.9 மூணு எக்ஸாக்டா 180 டிகிரி வரும். நீங்க எங்க வேணாலும் இதை டிராக் பண்ணுங்க. from its sides no equal. ஆனா வந்து ஆங்கிள்ஸ் வச்சு பார்க்கும்போது இது மூன்றுமே அக்யூட், ஏன்னா மூன்றுமே வந்து 90 டிகிரி உள்ளன. சரி, இப்ப பாருங்க, from its angle it's obtuse, from its sides scalene triangle. ஓகேவா, அசம பக்க முக்கோணம். அந்த முக்கோணத்தின் வடிவமே மாறுது பாருங்க. இப்பவும் உங்களுடைய கோணத்தின் கூடுதல் இதுதான் வந்து உங்களுக்கு முக்கோணத்தின் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டிங்கிறது. எந்த 3 சைட் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணாலும் ஒரு முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் 180 டிகிரி வந்து கொடுக்கணுங்கிறதா ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. சோ இப்போ இங்க உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து இருங்க, வேற இந்த பாயிண்ட வேற சைடு டிராக் பண்றேன். இப்ப பாருங்க, இதுவும் ஒரு அசம பக்க முக்கோணம் தான். ஆனா ஆங்கிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரைட் ஆங்கிள். from its angle one right angle is there and other twos are acute angle. ஓகேவா, அதர் 2 sides வந்து அதர் 2 ஆங்கிள் வந்து acute angle, ஒரு ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள். சோ ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. இப்ப மூணையுமே வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு மாத்தலாம். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இது வந்து இரு சம பக்க முக்கோணம். 2 சைடு 5 வந்துருச்சு, மூணாவது சைடு மட்டும் 5.2. இப்ப இங்க பாருங்க, இரு சம பக்க முக்கோணத்துல 2 ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். சமபக்க முக்கோணத்துல 3 ஆங்கிள்ஸ்மே ஈக்குவலா இருக்கும், 3 சைட்ஸ்மே ஈக்குவலா இருக்கும்.
இரு சமபக்க ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல், ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். செங்கோண முக்கோணத்துல ஒரு ஆங்கிள் வந்து கம்பல்சரியா ரைட் ஆங்கிளா இருக்கும். பட் அது வந்து ஸ்கெலன் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். பக்கங்கள் சமமாக இருக்காது. பட் கோணமானது ஆங்கிள் ஆனது 90 டிகிரியாக இருக்கும். இதே வந்து அசமபக்க முக்கோணத்துல ஆங்கிள்ஸும் வேற வேற, சைட்ஸும் வேற வேறையா இருக்கும். பட் உங்களுக்கு மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி வரும். சோ பேசிக் கான்செப்ட் இது உங்களுக்கு கிளியரா? டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ல சைட்ஸ வச்சு மூணு டைப் இருக்கு, ஆங்கிள்ஸ வச்சும் இருக்கு. சைட்ஸ வச்சும் பார்க்கலாம், ஆங்கிள்ஸ வச்சும் பார்க்கலாம். சோ சைட்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? மூணு டைப் தான். ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள், ஸ்கெலன் ட்ரையாங்கிள், இது மூணு டைப் தான். ஆங்கிள்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா அக்யூட், அப்டியூஸ், ரைட், மூணு. கரெக்டா? சோ இதுல வந்து ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அதனுடைய ஆங்கிள்ஸும் சமமாக இருக்கும். சைட்ஸ், ஆங்கிள்ஸ் அண்ட் சைட்ஸ் போத் ஆர் ஈக்குவல், சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அதுக்கு என்ன பண்ணுவோம்? ரெண்டு சைடு ஈக்குவல், ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். அந்த தேர்ட் சைடு வந்து அன்ஈவனா இருக்கும், ஆங்கிள் வேரியா இருக்கும். பட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா அதுவும் 180 டிகிரியா தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அங்க வந்து என்னவா இருக்கும்? ஒரு ஆங்கிள், ஏதோ ஒரு கோணம் 90 டிகிரியாக இருக்கும். பக்கங்கள் சமமாக இருக்காது, சமமாக இல்லாமல் தான் இருக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அசம பக்க முக்கோணம் ஸ்கெலின் ட்ரையாங்கிள்ல வந்து மூணு சைட்ஸ்மே வேற, மூணு ஆங்கிள்ஸ்மே வேற. பட் அந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோம்னா 180 டிகிரி தான். சோ இது கிளியரா? பேசிக் கான்செப்ட் இது. சோ angle sum property of triangle. ஓகேவா? To verify that sum of all interior angles of triangle is 180 degree. அதாவது ஒரு முக்கோணத்தினுடைய உட்கோணங்கள் அனைத்தும் சேர்க்கும் போது 180 டிகிரி வருது அப்படிங்கிறது தான் angle sum property of triangle அப்படின்னே சொல்லியிருக்காங்க. To verify that sum of all interior angles of triangle is 180 degree. First, mark 3 points to draw a triangle. Then mark the angles by clicking on each vertex of the triangle. Measure the values of the angles with protractor. Finally, prove the sum of interior angles of a triangle is 180 degree by joining all in the straight line. So, இங்க வந்து L1ல ஒரு பாயிண்ட் A மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட் B மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு பாயிண்ட் C மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு ட்ரையாங்கிள். சோ இப்போ ஆங்கிள் A, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி போட்டாச்சு. சரி, இப்ப நான் ஆங்கிள் ஏக்கு மட்டும் இங்க ப்ரொடெக்டர் கொண்டு வந்து நான் வைக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம இங்க என்ன ஆங்கிள் காட்டுதுன்னு பார்ப்போம். கரெக்டா? 60. ஸோ இங்க 60ன்னு போடுவோம். பேலன்ஸ் இருக்கிற சைட்ஸ்மே நம்ம 60ன்னு மார்க் பண்ணுவோம். பட் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்டரை வந்து திருப்பி வச்சு இங்க வந்து இது பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாக்டா அது வந்து கரெக்டான ஆங்கிள்ஸ் கொடுத்துரும். நியரஸ்ட் டு கரெக்ட் 60ங்கிறது வந்து நியரஸ்ட் கரெக்ட் 61 ஆக்சுவலி. ஆங்கிள் ஏபிசி வந்து 53ன்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸாக்ட் ஆங்கிள் வந்து 53. ஆங்கிள் பிசிஏ வந்து 66 டிகிரி. ஸோ ஆங்கிள் சிஏபி இங்கதான் வந்து ஏபி. ஸோ ஏவினுடைய ஆங்கிள் தான் நம்ம இங்க வச்சு பார்த்தோம் 61. பிக்கு மேல வச்சோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? 53ன்னு சொல்லியிருக்காங்க. இருங்க பார்ப்போம். எஸ், 53. இங்க இந்த லைன் ரெட் லைன் கிராஸ் ஆகுதா? இந்த டாட்டுக்கு மேல வச்சு இந்த ரெட் லைன் கிராஸ் ஆகிற ஒரே நிமிஷம், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது இதாகாது. ஸோ இங்க வச்சிட்டோம்னா கரெக்டா 53 ஆங்கிள் பி. ஆங்கிள் சி வந்து இதை ரொட்டேட் பண்ணி வைக்கணும். ஸோ வச்சோம்னா 66 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வெரிஃபை கொடுக்குறேன். இப்போ மூணு ஆங்கிளுமே வந்து ஆட் பண்ணீங்கன்னா 180 கண்டிப்பா வரும். ஆட் பண்ணி பாருங்க. Here we can observe
that the sum of interior angles of triangle is 180 degree. Angle sum property. இந்த angles நான் எடுக்கிறேன். B, C மூணு angles மட்டும் தனியா எடுக்கிறேன். So from triangle ABC 180 degree proof பண்ணுதா? Measure of angles CAB is 61, measure of angles ABC 53, measure of angle BCA is 66. மூணையும் add பண்ணீங்கன்னா 180 degree. The sum of all three interior angles of a triangle is 180 degree. Hence the angle sum property of triangle is proved. So மூணு ஆங்கிளுமே நம்ம இங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ எடுத்து போடும்போது இதை மூணையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி வரணும். இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி வந்ததுன்னா அது ஒரு ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கறதா மீனிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப குட்டி கான்செப்ட். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்ன இருக்கு, பக்கத்தை பொறுத்தும் கோணத்தை பொறுத்தும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் அண்ட் வந்து அதனுடைய ஒரு ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி, இவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சின்ன கான்செப்ட். நாளைக்கு கிளாஸ்ல வந்து அது எப்படி வந்து அதனுடைய பண்பு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வச்சு வந்தா என்ன பண்புகள் வருது அதையும் பார்த்தது. இன்டீரியர் ஆங்கிள் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். இதற்கு வெளிப்புறமா இப்ப இந்த கோடு வந்து நீட்டமா வருது, அப்ப இங்க வெளியில ஒரு ஆங்கிள் வரும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்தா என்ன பண்ணுவோம் அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்க்கு போவோம். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா MCQ from algebra lesson பார்க்க போறோம். ஸோ MCQ from third lesson ஆன்சர்ஸ் நீங்க எழுதிடுங்க. ஸோ ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன கரெக்டான ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபில்அப்ஸ் தெரியுதோ அதை கரெக்டா ஃபில் பண்ணுங்க. ஓகேவா? சரி. First question, a into a into a into 5 times a multiply பண்ணோம்னா is equal to dash. Option A is a to the power 5. Option B is 5 to the power a. C is 5a. Option D is a plus 5. அதாவது 5 times a-வை மல்டிப்ளை பண்ணும்போது it is equal to dash அப்படின்னு கொடுத்திருக்காங்க. a power 5, 5 power a, 5a, a plus 5. எது கரெக்டா ஆப்ஷன் எழுதுங்க. Question number 2. The value of x equation a to the power 13 equal to x to the power 3 into a to the power 10 is dash. a power 13 equal power 3 into a power 10 என்னும் சமன்பாட்டை நிறைவு செய்யும் x இன் மதிப்பு என்ன? a பவர் 10 இருக்கு, x பவர் 3 இருக்கு. சோ அந்த இடத்துல எந்த வேல்யூ போட்டா a 13க்கு ஈக்குவல் ஆகும் அப்படிங்கறதை யோசிங்க. ஆப்ஷன் A, ஆப்ஷன் B 13, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 10. சோ எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும் திங்க் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏவா, பியா, சியா, டியா? அதாவது a பவர் 13 வரணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அப்ப அங்க என்ன வரணும்? Question number 3. How many zeros are there in 100 to the power 10? 100 அடுக்கு 10 உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை யாது? 100 அடுக்கு 10 உள்ள எண்ணிக்கை யாது? ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 10, ஆப்ஷன் D 20. Question number 4. 2 to the power 40 plus 2 to the power 40 is equal to dash.
2 அடுக்கு 40 கூட்டல் 2 அடுக்கு 40 என்பதன் மதிப்பு டேஷ். ஆப்ஷன் ஏ 4 to the power 40, ஆப்ஷன் பி 2 to the power 80, ஆப்ஷன் சி 2 to the power 41, ஆப்ஷன் டி 4 to the power 80. அதாவது பேஸ் சேமா இருக்கு, பவர்ஸும் சேமா இருக்கு. என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? அடிமானமும் சமம், அடுக்கும் சமம், ரெண்டுமே ஈக்குவல்னா என்ன பண்ணுவீங்க? நமக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். பவர்ஸ் அண்ட் எக்ஸ்போனன்ட்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். இங்க பேஸும் ஈக்குவல், பவர்ஸும் ஈக்குவல். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்க. நம்பர் 5. Unit digit of 124 into 36 into 980 is dash. 124 into 980 ஒன்றாம் இலக்கம். யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஒன்றாம் இலக்கம் என்னவா வரும்? 0வா, 4ஆ, 10ஆ? மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கால்குலேட் பண்ணி ஒன்றாம் இலக்கம் யூனிட் டிஜிட் என்ன வரும் அப்படிங்கறத சொல்லுங்க. சோ இந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணணும், பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் வரும். Next question, question number 6. When the unit digit of the base and its expanded form of that number is 9, then the exponent must be dash power. ஓர் அடுக்கு எண்ணின் அடிமானமும் அதனுடைய விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கமும் 9ஆக இருந்தால் அதன் அடுக்கு ஒரு டேஷ் எண்ணாகும். இது ஒரு பிலிப்ஸ் அதனுடைய அடுக்கு வந்து ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கறத திங்க் பண்ணுங்க. இல்ல 0வா 1ஆ? When base is 12 and exponent is 17, its exponential form is dash. அடிமானம் 12 அடுக்கு 17 கொண்டுள்ள அடுக்கு எண்ணின் வடிவம் டேஷ் ஆகும். அதாவது பேஸ் 12 பவர் 17. இதை நீங்க எப்படி எழுதுவீங்க அப்படிங்கறத இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி எழுதுவீங்கங்கறத சொல்லுங்க. எழுதுங்க ஆன்சர். பேஸ் 12 கொடுத்திருக்காங்க, எக்ஸ்போனன்ட் 17 சொல்லியிருக்காங்க. சோ அதை ஆன்சர்ல கொடுப்பீங்க அப்படிங்கறத கேள்வி கேட்டிருக்காங்க. எப்படி வந்து அந்த நம்பரை வந்து நம்பர் ஃபார்ம்ல எழுதுவீங்க சொல்லுங்க. Question number, இது ரொம்ப ரொம்ப simple question. Question number 8. Degree of the constant term is dash. மாறிலி உறுப்பின் படி. மாறிலி உறுப்பிற்கு படி உண்டா இல்லையா? ஆமா இல்லையா? என்ன படினா இருக்குன்னா என்ன நம்பர், இல்லைன்னா ஆன்சர் எழுதுங்க. Degree of the constant term. மாறிலி உறுப்பின் படி. மாறிலி உறுப்பிற்கு படி உண்டா இல்லையா? ஆம் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன எழுதுங்க. Question number 9. The degree of 6x power 7 minus 7x power 3 plus 4 is dash. 6 x இன் அடுக்கு 7 minus 7 x இன் அடுக்கு 3 கூட்டல் 4 இன் படி dash. இதுல படி என்னது? ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் தானே படிங்கிறது, டிகிரி அப்படிங்கிறது. சோ இதுல என்ன டிகிரி? ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 6, ஆப்ஷன் டி 4. 7, 3, 6, 4. எது இதனுடைய படி? 10வது கேள்வி, கடைசி கொஸ்டின். Unit digit of 32 into 6 power 0 is dash. 32 into 65 அடுக்கு 0 ஒன்றாம் இலக்கம் என்ன? யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஒன்றாம் இலக்கம் என்ன?
A 2, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 0, ஆப்ஷன் D 1. சோ இத மல்டிப்ளை பண்ணிட்டு இதனுடைய ஒன்றாம் இலக்கம் என்ன வரும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்க. சோ 10 கொஸ்டின்மே ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணியே ஆன்சர் கொடுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ஜஸ்ட் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். முக்கோணத்தின் உட்புற கோணங்களின் கூடுதல் வந்து 180 டிகிரி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதுல இன்னும் இருக்கு. குட்டி கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 2 3 கான்செப்ட் இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போக முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த குட்டி கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க வந்து ஜஸ்ட் வீட்ல ஒரு தடவை கோ த்ரூ பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா இன்னைக்கு நம்ம சின்னதா தான் பார்த்துருக்கோம். ஸோ டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணி வச்சுட்டு கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க